பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய ஆந்திராவிலிருந்து வளர்ப்பு தாயோடு வந்த இளம்பெண்ணை 2 காவலர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களை இதுபோன்ற தவறுகளில் ஈடுபடும் சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கணும் போது அவங்க விருப்பப்பட்டு அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள வீடியோ கால் மூலமாக நான் பேசினேன். என்ன நடந்தது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் மெயினாக இங்கே வந்தது, அந்த பெண்ணுக்கு சேஃப்டி வேணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறதா, அல்லது காம்பன்சேஷன் அவங்களுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க முடியும், அதை பற்றி பார்க்கறதுக்காக வந்தேன். அவங்க வீடியோ கால் மூலம் பேசினா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கேங்க. மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் இணைப்பு கோவிலான மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் திருத்தேர் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பெருமாள் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து திருத்தேர் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கோனேரிக்குப்பம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி வீடுகளிலும் சாலைகளிலும் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேங்கியுள்ள கழிவு நீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி மற்றும் கொணவட்டத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜனதா கட்சியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 17ஆம் தேதி பிறந்தநாள் முன்னிட்டு சேவை இருவாரம் என்ற தலைப்பில் 17ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்கும் மாவட்டம் முழுக்க இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம், தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் வரிசையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் காலாண்டு விடுமுறை விடப்பட்டதாலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தொடர் விடுமுறை காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் மீன் சமையல் சாப்பிட்டும் மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்த அன்வர் பாஷா காதர்பேட்டை பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த மின் மோட்டார்கள், வெல்டிங் இயந்திரம் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு கதர் அங்காடியில் காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கேற்றி காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கதர் சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில்
விஜயதசமியையொட்டி ஏடு துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேத மந்திரங்கள் விளங்க குழந்தைகளின் நாவில் தேன் வைத்து பெற்றோர்கள் அரிசியில் ஆ என்ற தமிழின் முதல் எழுத்தை எழுதி கல்வி கடவுளான சரஸ்வதியை வழிபட்டனர். இதேபோல் தோட்டப்பாளையம், கலாஸ்பாளைய துவக்க பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கையானது நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மணலி பகுதியில் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர் சிவகுமார் முதல் பனை விதையை நடவு செய்து தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்கா தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் குடும்பமாக ஆர்வமாக வண்டலூர் அறிஞர் பூங்காவிற்கு வருகை புரிந்து கண்டுகளித்தனர். மேலும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தமிழ்நாடு அரசு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து தந்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர்.